நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அனுதினமும் அமர்ந்து அதை முதலில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த திட்டத்தை கண்முன் வைத்து நாம் ஓட வேண்டும். மற்ற எதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கடவுள் நமக்காக வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பிட்ட காலத்துக்குள் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியல, அந்த நாட்களுக்குள் அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நாம் முடித்து செல்ல வேண்டும். அது இல்லாமல் நம்ம சூப்பராக என்னென்னமோ செஞ்சுட்டு போனால் கூட மேலே போகும்போது கடவுள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நான் கொடுத்த வேலையை நீ செய்தாயா என்பது தான். அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்காக நிறைய காரியம் செய்யலாம்னு அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் நிறையா பண்ணலாம். அதனால் அது எல்லாத்தை விட முக்கியமானது, நாம் ஒரு கடவுளுக்கு வேலைக்காரன் ஊழியக்காரன் அப்படின்னா எஜமான் சொல்கிறத நம்ம செய்யணும். அப்போ எஜமான் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கான்றதை நாம் கண்டுகொண்டு அதை மாத்திரம் சரியாக செய்யும் பொழுது நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள்